இன்று மதியம் 12 மணிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் அண்ணா அறிவாலயம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த தொகுதியில் அவை போட்டியிடும் என்பது குறித்தாக இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பதை குறித்து இறுதி செய்வதற்கு மதியம் 12 மணிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயம் வர இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். இன்று குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதி தொடர்பான விவரங்கள் இன்று வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. சில கட்சிகள் மட்டுமே இழுபறி நீடிப்பது பார்க்க முடிகிறது. அது குறிப்பாக தேமுதிகவாகட்டும், மேலும் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரசுடனே இழுபறி ஈடுபட்டதாக பார்க்கப்பட்டதில்லை. இன்று அது இறுதி செய்வது எதிராக தகவலியா இருக்கிறது. அந்த அடிப்படையில் 12 மணி அளவில் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வப்பிரசாத் மற்றும் தமிழக பொறுப்பாளர் குறிப்பாக ஜோடங்கர் மற்றும் நிவேதிதா ஆழ்வா மற்றும் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த அறிவாலயத்துக்கு வர இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மிக முக்கியமாக தொகுதிகள் இறுதியாகும் பட்சத்தில் அதற்கு பிறகு அதாவது குறிப்பாக சத்தியமூர்த்தி பவனில் இந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஏன்னா இறுதி செய்த தொகுதியின் அடிப்படையில் வேட்பாளர் யார் என்ற உள்ளிட்டவை குறித்து முழுமையாக ஆலோசித்த பிறகு அதை குறிப்பாக அகில இந்திய தலைமைக்கு கொடுப்பதற்கான அனைத்து திட்டமும் செய்திருப்பதால் அகில இந்திய தலைமையை இறுதி கட்டமாக வேட்பாளர் இறுதி செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவலியா இருக்கிறது. குறிப்பாக தொகுதிக்கு 4 பேர் என்ற அடிப்படையில் வேட்பாளர் இறுதி செய்திருப்பதாகவும் அவர்களை குறிப்பாக 52க்கும் மேற்பட்ட வேட்பாளர் நேரடியாக டெல்லி கிடைத்து அவர்கள் நேர்காணல் செய்த பிறகு இறுதி செய்வார்கள் என காங்கிரஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கின்றன. இவை அனைத்துமே இன்று நடக்கக்கூடிய அதாவது அறிவாளர் நடக்கக்கூடிய அந்த ஆலோசனைக்கு பிறகு தொகுதி இறுதி செய்த பிறகு அடுத்தடுத்து காங்கிரஸில் நடக்க நிகழ்வு இருப்பதாக திட்டம் இருப்பதாக தகவலியா இருக்குது. அது அறிக்கை சரியாக 12 மணி அளவில் காங்கிரசுடைய தலைவர்கள் அறிவாலயம் வர இருக்கிறார்கள். ராம்குமார், இன்று மதியம் 12 மணிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் அண்ணா அறிவாலயம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த தொகுதியில் அவை போட்டியிடும் என்பது குறித்தாக இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பதை குறித்து இறுதி செய்வதற்கு மதியம் 12 மணிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயம் வர இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். இன்று குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதி தொடர்பான விவரங்கள் இன்று வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. சில கட்சிகள் மட்டுமே இழுபறி நீடிப்பது பார்க்க முடிகிறது. அது குறிப்பாக தேமுதிகவாகட்டும், மேலும் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரசுடனே இழுபறி ஈடுபட்டதாக பார்க்கப்பட்டதில்லை. இன்று அது இறுதி செய்வது எதிராக தகவலியா இருக்கிறது. அந்த அடிப்படையில் 12 மணி அளவில் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வப்பிரசாத் மற்றும் தமிழக பொறுப்பாளர் குறிப்பாக ஜோடங்கர் மற்றும் நிவேதிதா ஆழ்வா மற்றும் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த அறிவாலயத்துக்கு வர இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மிக முக்கியமாக தொகுதிகள் இறுதியாகும் பட்சத்தில் அதற்கு பிறகு அதாவது குறிப்பாக சத்தியமூர்த்தி பவனில் இந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஏன்னா இறுதி செய்த தொகுதியின் அடிப்படையில் வேட்பாளர் யார் என்ற உள்ளிட்டவை குறித்து முழுமையாக ஆலோசித்த பிறகு அதை குறிப்பாக அகில இந்திய தலைமைக்கு கொடுப்பதற்கான அனைத்து திட்டமும் செய்திருப்பதால் அகில இந்திய தலைமையை இறுதி கட்டமாக வேட்பாளர் இறுதி செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவலியா இருக்கிறது. குறிப்பாக தொகுதிக்கு 4 பேர் என்ற அடிப்படையில் வேட்பாளர் இறுதி செய்திருப்பதாகவும் அவர்களை குறிப்பாக 52க்கும் மேற்பட்ட வேட்பாளர் நேரடியாக டெல்லி கிடைத்து அவர்கள் நேர்காணல் செய்த பிறகு இறுதி செய்வார்கள் என காங்கிரஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கின்றன. இவை அனைத்துமே இன்று நடக்கக்கூடிய அதாவது அறிவாளர் நடக்கக்கூடிய அந்த ஆலோசனைக்கு பிறகு தொகுதி இறுதி செய்த பிறகு அடுத்தடுத்து காங்கிரஸில் நடக்க நிகழ்வு இருப்பதாக திட்டம் இருப்பதாக தகவலியா இருக்குது. அது அறிக்கை சரியாக 12 மணி அளவில் காங்கிரசுடைய தலைவர்கள் அறிவாலயம் வர இருக்கிறார்கள். ராம்குமார்.